Hi students, welcome back to learning journey. ஆக்சுவலாக நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம் இல்லையா, சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். இதுக்கு முந்தின வீடியோக்களில் நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் தவறாமல் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும். அதே மாதிரி ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ், ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் பார்த்தோம். அப்புறம் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், அந்த ஹேவ் யூசேஜ், ஜஸ்ட் நவ், ஆல்ரெடி அதெல்லாம் யூஸ் பண்ணோம். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணோம். இதோட எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் நான் நிறைய தடவை கொடுத்து உங்களுக்கு போர் அடிக்கக்கூடாது. அதனால தான் நீங்கள் டக்குன்னு பார்க்குறச்சு உங்களுக்கு அப்பப்போ அதோட நீங்கள் சேவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அது யூஸ் ஆகும். அடுத்தது நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ், ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இது எப்படின்னா, இது கண்டினியூ ஆகுது, ஆனால் கொஞ்சம் நிறைய இப்போ சாதாரண கண்டினியூஸ்னா அந்த டைம் நடந்துகிட்ருக்கிறது அந்த மாதிரி. ஆனால் நேற்று இந்த டைம் நடந்துகிட்டு இருந்தது, நாளைக்கு இந்த டைம் நடந்துகிட்ருக்கும், அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட டைமை வச்சு சொல்கிறது. ஆனால் இப்போ நான் சொல்ல போகிறது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ், ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இது லாங் டியூரேஷன், நிறைய டைமிங்ஸு, கொஞ்சம் லாங்கான கண்டினியூஸ் டென்ஸ், கண்டினியூ ஆகுது, ரொம்ப நாட்கள் நீடித்து வரக்கூடிய டென்ஸ். அது எப்படின்னு பார்க்கலாமா? நான் சொன்னேன் இல்லையா, ரவிங்கிற பையன் கொஞ்சம் பிடிக்காமல் வேண்டாவிருப்பா தான் இந்த கிளாஸுக்கு சேர்ந்தான். அவனை நம்ம நிறைய சொல்லித்தரணும் அவனுக்குங்கிறதுனால அவனை கேர் எடுத்து கவனிச்சுட்டு இருந்தோம். அப்புறம்தான் நமக்கு தெரிய வந்தது அவனுடைய அண்ணன் அவன் கூட வந்திருக்கான். ஆனால் அவங்க அண்ணன் முந்தின மாதமே இந்த கிளாஸுக்கு படிச்சிருக்கான். இப்போ அதாவது ஒரு மாதம் கோர்ஸ் அப்படின்னா, இப்போ ஒரு 1ஆந்தேதியிலேருந்து 30ஆந்தேதி வரல. ஸோ இந்த ரவிங்கிற பையனோட அண்ணன் போன மாதம் 1ஆந்தேதியிலேருந்து 30ஆந்தேதி வரைக்கும் அந்த கிளாஸ் முடிச்சிட்டான். இந்த மாதம் அவன் தம்பி ரவிக்காக அவங்க அண்ணன் ஒரு கம்பெனி கொடுக்கறதுக்காக, ஏன்னா அண்ணா அதாவது வருவான், இல்லைன்னா தனியாக அவனுக்கு பிடிக்காது, எங்கேயா போயிடுவான், கிளாஸ்க்கு மட்டம் அடிச்சிடுவான் அந்த மாதிரி. ஸோ அவங்க அண்ணன் அவனுக்கு என்கரேஜ் பண்ணணுன்னு வரான். அந்த டீச்சர் கேட்குறாங்க, நீ வந்துட்டுருக்கியா இங்கே அப்படின்னோடனே, இங்கே ரொம்ப நாளாக வந்துட்டுருக்கியா அப்படின்னோடனே, ஆமாம் மிஸ், நான் 1.5 மாதமாக வந்துட்டுருக்கேன் இந்த கிளாஸ்க்கு. ஸோ அதாவது டீச்சர் கேட்குறாங்க, அது லாங் டைம் தானே, 1.5 மாதங்கிறது நிறைய நாட்கள், அது கண்டினியூ ஆகிட்டுருக்குல்ல, தினம் இல்லையா, அதுதான் லாங் டியூரேஷனோடதுக்கு ஹேவ் பீன் இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா நீ 1.5 மாதமாக கிளாஸ்க்கு வந்துட்டுருக்கியா மிஸ்ஸு கேட்குறாங்க. ஹேவ் யூ பீன் கம்மிங் டு திஸ் கிளாஸ் ஃபார் 1.5 months? உடனே அந்த பையன் சொல்கிறான், அந்த ரவியோட அண்ணா சொல்கிறான், எஸ் மேம், ஐ ஹாவ் பீன் கம்மிங் டு திஸ் கிளாஸ் ஃபார் 1.5 months. ஆமாம் மிஸ், நான் 1.5 மாதமாக கிளாஸ்க்கு வந்துட்டுருக்கேன். ஏன்னா 1 மாதம் கிளாஸ் அவனோடது முடிஞ்சுது, இப்போ அரை மாதம் 1 to 30 days அவனோட கிளாஸ் முடிஞ்சது, அண்ணனோட கிளாஸ். அடுத்த மாதம் 1 to 15 days, அடுத்த 1 to 30 days பாதி நாட்கள் முடிஞ்சிருச்சு, 1 to 15. நெக்ஸ்ட் அதாவது அவங்க தம்பியோட கிளாஸ். இவன் 1 மாதம் முடிச்சிட்டான் அண்ணன். தம்பி இப்போ வந்துட்டுருக்கான் அந்த கிளாஸுக்கு, ஆனால் 15 நாள் முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ 1 மாதம் ப்ளஸ் 15னா 1.5 மாதம். ஸோ அண்ணன்காரன் சொல்கிறான், எஸ் மேம், ஐ ஹாவ் பீன் கம்மிங் டு த கிளாஸ் ஃபார் 1.5 months. நான் 1.5 மாதமாக வந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். ஸோ அப்படியா, நீ இருந்தியா போன மாதத்துலேருந்து? போன மாதம் நீ அந்த 1 month வந்துட்டு இருந்தியா? ஹேவ் ஹேட் ஆகிடும். போன மாதத்தில் 1 month 1 ஜூன், அதாவது ஒரு மாதத்தோட 1ஆந்தேதியிலேருந்து 30ஆந்தேதி அந்த சாலிடான அந்த 30 days அட்டென்ட் வந்துட்டு இருந்தியா? ஹேட் யூ பீன் கம்மிங் டு த கிளாஸ் ஃபார் 1 month லாஸ்ட் மந்த்? ஹேட் யூ பீன் கம்மிங் டு த கிளாஸ் லாஸ்ட் மந்த், ஃபுல் லாஸ்ட் மந்த்? போன மாதம் அந்த லாஸ்ட் மந்த் அந்த 30 days நீ அட்டென்ட் பண்ணிட்டு இருந்தியா? எஸ் மேம், ஐ ஹேட் பீன் அட்டெண்டிங் or I had been coming to the class for 1 month and still இப்போ நான் வந்துட்டுருக்கேன். I have been attending to this class.
Totally, I have been attending to this class or coming to this class for 1.5 months. Last 1 month, I only came. அவன் சொல்கிறேன், நான் மட்டும்தான் வந்தேன். அந்த 1 to 30 டேஸும் வந்துட்டு இருந்தேன். I had been coming to this class last month, full days. இப்போ என் தம்பிக்கும் சேர்த்து வரேன். இப்போ டோட்டலி நான் அப்போ இருந்து இப்போ வரைக்கும் வந்துட்டுருக்கேன். ஸோ ஐ ஹாவ் பீன் கம்மிங் டு திஸ் கிளாஸ் ஃபார் 1.5 months. தனியாக அவன் மட்டும் வந்தேங்கிறப்ப நான் மட்டும் தனியாக வந்துட்டு இருந்தேன். 1 மாதம் நான் மட்டும் வந்தேன். அப்போல்லாம் தம்பி வரல. ஸோ ஐ ஹேட் பீன் கம்மிங் டு த கிளாஸ் லாஸ்ட் மந்த் ஃபுல்லி. போன மாதம் ஃபுல்லாக நான் வந்துட்டு இருந்தேன். இப்போ அதோடு சேர்த்து இப்போ இந்த மாதம் 1 to 15 days, அப்போ 1 + 1.5 மாதம், அரை மாதம். ஸோ 1.5 மாதமே இங்கே வந்துட்டு தான் இருக்கான். ஸோ டோட்டலி ஐ ஹாவ் பீன் கம்மிங் டு திஸ் கிளாஸ் ஃபார் 1.5 months. 1.5 மாதமாக நான் இங்கே வந்துட்டுருக்கேன். உடனே அந்த மிஸ்ஸு கேட்குறாங்க, அப்படியா, அப்போ நீ நெக்ஸ்ட்டு 1 to 30 classes இருக்குது, அதுக்கும் வந்துட்டுருப்பியா? வில் யூ ஹாவ் பீன் கம்மிங் டு திஸ் கிளாஸ் நெக்ஸ்ட் மந்த்? எஸ் மேம், I will have been coming to this class next month 30 days, 1 to 30 days next month. I will have been coming to this class. அடுத்த மாதம் 1 to 30 daysக்கு நான் வந்துட்டுருப்பேன். Why? Because you are teaching very nicely. If I come here, I am learning lots and lots. இங்கே வந்து எனக்கு நீங்கள் நல்லா டீச் பண்ணுறீங்க. இங்கே வந்து கற்றுனா நிறைய நான் கற்றுக்கலாம். நிறைய விஷயங்கள், புது விஷயங்கள் எங்களுக்கு தெரியுது அப்படின்னு. ஸோ இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ், have been coming. Have you been coming? Question, I have been coming. Past perfect continuous tense, I had been coming last month. Had you been coming last month? Yes, I had been coming last month. Future perfect continuous tense, will you have been coming next month 1 to 30 days? Yes, I will have been coming to this class next month fully. அதான் 1 to 30 days. புரிஞ்சுதுங்களா? ட்ரை பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள்.